ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட மணிக்கட்டு, கைகள், தோள்கள், அப்புறமா கால்கள் இது எல்லாத்தையுமே நல்ல வலிமையாக மாற்றுறதுக்கும் நம்மளோட கவனிக்கும் திறனை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஆசனம். இந்த ஆசனத்துக்கு காசியப ஆசனம் அப்படின்னு பெயர். இதை ஆரம்ப கட்டத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செஞ்சு நல்லா நம்மளோட கைகள் கால்கள் எல்லாத்தையும் வலிமைப்படுத்திட்டு அதற்கு அப்புறமா இதோட அட்வான்ஸ் ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ரீச் ஆகிடலாம். ஒரு கரெக்டான யோகா ஆசிரியர்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, தினசரி நீங்களாகவே ட்ரைனிங் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இந்த ஆசனங்களில் கிடைக்கும். இந்த ஆசனத்தை காலையில் எழுந்து காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஜென்டில் வார்ம் அப், சூரிய நமஸ்காரம் இதெல்லாத்தையும் பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்த நிலையிலேயே இந்த ஆசனத்தை நாம் பயிற்சி செய்யலாம். இப்போது இந்த ஆசனத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கால்கள் முன்னோக்கி நீட்டி அமர்ந்துக்கலாம். இடது காலை மடித்து இந்த இடது காலை எடுத்து வலது பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கணும். அதற்கப்புறமா உங்களோட வலது கையை உடலுக்கு பின்பக்கத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மெதுவாக உங்கள் வலது பாதத்தையும் இன்னும் முன்னோக்கி திருப்பிட்டு உங்களோட இடது கால் வலது கால் இரண்டும் தொடாமல் இருக்கிற மாதிரி பயிற்சி செஞ்சீங்கனாலுமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த பாதத்தோட சைடு அந்த மாதிரி கீழே சப்போர்ட் பண்ணிவிட்டு உடலை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தணும். மேல் நோக்கி உயர்த்திட்டு இந்த கையை முதுகுக்கு பின்னாடி எடுத்துட்டு நீங்கள் மெதுவாக இடது பக்கமாக திரும்பி பார்த்து ஸ்டே பண்ணலாம். அல்லது நேராக பார்த்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த ஆசனம் கம்ப்ளீட் ஆயிரும். இது இந்த ஆசனத்தோட முதல் நிலை தான். இதில் ஒரு 10 செகண்ட்ஸ் நின்னீங்கன்னா போதும். 10 நொடிகள் மட்டும் இதில் அப்படியே நீங்கள் நிலைநிறுத்திட்டு காலை இடுப்பை மெதுவாக கீழே இறக்கிக்கோங்க. மெதுவாக அந்த கையை முன்னோக்கி எடுத்துக்கலாம். மெதுவாக அந்த காலை முன்னோக்கி நீட்டிக்கலாம். இதே வழிமுறையை நீங்கள் அடுத்த பாகத்துக்கு உடம்போட அடுத்த பக்கத்துக்குமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி செஞ்சு உங்களோட அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஆசனத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 வினாடிகள் அதிகபட்சமாக 3 செட்ஸ் வரைக்கும் இந்த ஆசனங்களை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யலாம். நம்மளோட மணிக்கட்டு நம்மளோட அப்பர் பாடிக்கு ரொம்ப நல்ல வலுவை கொடுக்கும். கால்களை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதை கர்ப்பிணி பெண்கள், முழங்கால் வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பயிற்சி செய்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது இந்த ஆசனத்தோட முதல் நிலை தான். இதுக்கப்புறமா இதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வர்ற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் காசியபாசனம்னா என்ன, இதை எப்படி பயிற்சி செய்கிறது, இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.